ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரைக்கும் நம்ம இப்போ நம்பர் சிஸ்டம் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரைம் நம்பர்ஸ். கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டின் இதில் இருக்குது. நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பிரைம் நம்பர் என்ற டாபிக் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த சாப்டரில் எப்படி ஒரு பிரைம் நம்பரை கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்றத பார்த்துருப்போம். பிரைம் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ்ன்றதுல போட்டிருப்போம். நம்பர்ஸ் இதில் பேசிக்ஸில் பாருங்கள், ஆன்லைன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ அதில் பிரைம் நம்பர்ஸ்னு கொஸ்டின் கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு. இப்போ பிரைம் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு என்னன்னா, ஒரு நம்பர் ஒன்றால் வகுப்பு பண்ணோம், திரும்ப அதால் வகுப்பு பண்ணோம், அதனால் ஒன்றால் அதனால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு பிரைம் நம்பர்னா ஒரு நம்பர், எந்த நம்பரை நம்ம பிரைம் நம்பர் சொன்னால் அந்த நம்பர் ஒன்றால் வகுப்பு பண்ணும், அப்புறம் அதனால் வகுப்பு பண்ணும், அதாவது தனக்குத்தானே வகுத்துணும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்க 5 நம்பர் ஒன்றால் வகுப்படும். அதே மாதிரி 5 வந்து 5ஆல் வகுப்படும். அந்த 5 வகுத்து நம்பர் கிடையாது, அப்படின்னு தான் அது பிரைம் நம்பர். ஓகேங்களா? நல்லா திரும்ப சொல்ற பாருங்க. பிரைம் நம்பர் தமிழ்ல வந்து பகா எண், பகு எண் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பர்னா பகா எண், காம்போசிட்னா பகு எண் அப்படின்னு அர்த்தம். பிரைம் நம்பர் என்ன அர்த்தம்னா, திரும்ப ஒரு டைம் சொல்றேன். பிரைம் நம்பர்னா ஒரு எண் அந்த எண்ணால் மட்டுமே வகுப்பட்டால், அதாவது ஒன்னாலே வகுப்படும், 1 மற்றும் அந்த எண்ணால் மட்டுமே வகுப்பட்டால் அது பிரைம் நம்பர் எனப்படும். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அந்த பிரைம் நம்பர் சின்ன நம்பர்னா சொல்லிடலாம், பெரிய நம்பரா இருந்தால் அது பிரைம் நம்பரா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துருவோம், அப்புறம் எக்ஸாம் சம் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு பாயிண்ட் அவுட் பிரைம் நம்பர். ஒரு நம்பரை பார்த்துட்டு இது பிரைம் நம்பர் நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஐடியா சொல்றேன், டிப்ஸ் சொல்றேன், அதை கத்துங்க. அப்புறம் எக்ஸாம் சம் போவோம். இப்போ ஒரு நம்பரை பார்த்துட்டு இது பிரைம் நம்பர் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த நம்பரோட முடிவுல எண்டிங், ஒரு எண் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரோட எண்டிங்ல லாஸ்ட் நம்பர் 0வா இருந்தாலோ, இல்ல 2ஆவா இருந்தாலோ, 4ஆவா இருந்தாலோ, 6ஆவா இருந்தாலோ, 8ஆல், அதாவது ஈவன் நம்பர்ஸா இருந்தா, அந்த நம்பரோட எண்டிங் ஈவன் நம்பர்ஸா இருந்தா அந்த நம்பர் பிரைம் நம்பர்ல வராது, அது காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட் தான் காம்போசிட். ஓகேங்களா? அப்போ ஒரு எண்ணோட எண்ட்ல ஈவன் இருந்தா அது வந்து பிரைம் நம்பர்ல வராது, அது காம்போசிட் நம்பர்ல போயிடும். ஒண்ணு. நெக்ஸ்ட், ஒரு எண் கொடுத்துருந்து, இப்ப சப்போஸ் இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்து சப்போஸ் 2 0ல இருந்து 8க்குள்ள இல்ல, அதுக்கத்த கண்டிஷன் என்ன பார்க்கணும்னா, ஒரு எண் அதாவது அதோட டிவிசிபிள், அந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா, 3ஆல அந்த நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரும் பிரைம் நம்பர்ல வராது. இது ரெண்டாவது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கடைசி நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருந்தா அது பிரைம் நம்பர் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, அந்த நம்பர் கொடுத்துக்கிற நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகக்கூடாது. 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 3ஆல் டிவைட் ஆகுது. டிவிசிபிள் ரூல் பாருங்க, நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்போங்க. டிவிசிபிள் ரூல், 3ஆல் டிவைட், ஒரு நம்பர் 3ஆல டிவைட்னா நீ 3ஆல் டிவைட் பண்ணிருக்கானா, எல்லாத்தையும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணா அது 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே 9க்கு டிவிசிபிள் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்துலயும் தேவைப்படும். அதாவது நம்பர் சிஸ்டம் மட்டும் கிடையாதுங்க, எனி பெரிய கொஸ்டின் சால்வ் பண்ணதும் டிவிசிபிள் ரூல் பிரகாரம் சால்வ் பண்ணா ஈஸியா ஷார்ட்கட்ல முடிச்சிடலாம். இப்போ 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு கேட்டாங்களா, அந்த நம்பரை கூட்டிட்டு, டிஜிட்டை கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகல, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நம்பர், சார் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிடணும். அந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் 5ன்னு இருந்ததுன்னு வச்சுங்க, 5ன்னு இருந்ததுன்னா அப்ப 5னா அது பிரைம் நம்பர் கிடையாது. 5 இல்லாம இருந்ததுன்னா அப்போ அதையும் கண்டிஷன் சால்வ் பண்ணல. அதாவது ஒரு நம்பர் நம்ம வந்து பிரைம் நம்பரா எப்படி செக் பண்றதுன்னா, ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபைடே வந்துச்சுன்னா லாஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பரா இருக்கக்கூடாது, அப்புறம் 3ஆல டிவைட் ஆகக்கூடாது, 5ன்ற நம்பர் லாஸ்ட்ல வந்து இருந்தது, அப்படி இருந்தா. இப்போ அதுக்கு இந்த மூணுத்தையும் இது ஓகே ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் வந்து நியரஸ்ட் ஸ்கொயர், இந்த மூணுத்திலயும் ஓகேப்பா, லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து 0வும் கிடையாது, ஈவனும் கிடையாது, 3ஆலையும் டிவைட் ஆகல, சார் 3ஆல டிவைட் ஆகல, 5ன்ற நம்பரும் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் நம்பரை பார்த்து அதுல இருக்க லெஸ் தென் பிரைம் நம்பர் கணிச்சா இது பிரைம் நம்பரா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது சொல்லும் போது சில பேருக்கு புரியாது. ஒரு நம்பரை வச்சு நான் போட்டு காட்டுறேன், எப்படி ஒரு நம்பர் பிரைம் நம்பரா பாக்குறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 163 நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் பிரைம் நம்பரா அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கணும். 163 நம்பர் வந்து பிரைம் நம்பரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்கோம், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல இல்ல, ஒரு கண்டிஷன். ஓகே, லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பர்ல இல்ல, ஏன்னா 0ல இருந்து 8, அதாவது ஈவன் நம்பர் லாஸ்ட் நம்பர் 3 இருக்குது. அப்ப நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போறோம். சப்போஸ் ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுங்க அது பிரைம் நம்பரே கிடையாது.
அதான் சொல்றேன். இப்ப நான் சப்போஸ் 164 நம்பர்னு வச்சுங்க, 164 வரும்போது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப அது ஈவன் நம்பரா இருக்குனாவே அது பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர்ல வந்துடும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு ஒரு கண்டிஷன் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுதா, இந்த கொடுத்துக்கிற நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 3ஆல் டிவைட் ஆகும்னா நான் ரூல் சொல்லிருக்கேன், அதாவது டிவிசிபிள் ரூல் பிரகாரம் எல்லா நம்பரையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ 6 ஒன்று கூட்டினா 7, 7 ஒன்று கூட்டினா 10, 10ன்றது 3ஆல டிவைட் ஆகுது. அதை இண்டிவிஜுவல் டிஜிட் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணா டிவிசிபிள் 3ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 1 6 கூட்டினா 7, 7 கூட்டினா 10, 10 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 10 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணல. சப்போஸ் இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணியிருந்தா இது வந்து காம்போசிட் நம்பர்ல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணா காம்போசிட் நம்பர்ல போயிட்டு இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அதுக்கு வரும், லாஸ்ட் நம்பர் 5 இருக்கா அப்படின்னு பாக்குறோம். லாஸ்ட் நம்பர் 5ல முடியுதா, லாஸ்ட் நம்பர் 5ல முடியல, 3ல முடியுது. அப்ப இந்த கண்டிஷனை அது சால்வ் பண்ணல. இதுல மூணுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷனை சால்வ் பண்ணிச்சுன்னா அது ஆக்சுவலா பிரைம் நம்பர் கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மூணுத்துல ஃபர்ஸ்ட் 3 சொல்றேன், நெக்ஸ்ட் அதுக்கு சொல்றோம். ஃபர்ஸ்ட் 3த்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் அது சால்வ் பண்ணிச்சுன்னா அது பிரைம் நம்பர் கிடையாது, அது காம்போசிட் நம்பர்ல போயிடும். அதான் கான்செப்ட். ஏதாவது ஒரு கான்செப்ட் புரிஞ்சு வச்சுங்க. ஒரு நம்பரை கொடுத்து இது பிரைம் நம்பரை கேட்டா ஃபர்ஸ்ட் 3 ஈஸியான கண்டிஷன், 3 கண்டிஷன் இது. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல இருக்கான்னு பாருங்க, 3ஆல டிவைட் ஆகாம பாருங்க, இல்ல லாஸ்ட் நம்பர் 5 இருக்கா பாருங்க. இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் சால்வ் பண்ணிச்சு, எஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அது காம்போசிட் நம்பர். ஏன்னா ஒன்னும் இல்ல, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து இந்த கண்டிஷனை ஈஸியா சால்வ் பண்ணலாம், யோசனைக்கு தேவையில்ல, டிவைட் பண்ணி பெரிய நம்பர் டிவைட் பண்ணலாம். இந்த மூணுத்துல 4 ஆப்ஷனா கண்டிப்பா 2 ஆப்ஷன் சால்வ் பண்றோம், இன்னும் 2 ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நம்ம. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கா பார்க்கணும், அப்புறம் வந்து அதுக்கு 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நம்பர் 5 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த 3 கண்டிஷனுமே இது டேலி பண்ணல. பட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அத கண்டிஷனை டேலி பண்ணல அப்படின்னா தான் இது ஈவன், அதாவது இது பிரைம் நம்பர் சொல்ல முடியும். 4 கண்டிஷனுமே அது டேலி பண்ணல, நோ எஸ் வரல, ஏதாவது 4 கண்டிஷனுக்கும் எஸ் வரலனா தான் அது பிரைம் நம்பர். இந்த மூணுத்துக்கு ஓகே கண்டிஷன் டேலி பண்ணிச்சு, டேலி அது நோன் வந்துச்சு, அப்போ வந்து பிரைம் நம்பர் சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. 4வது கண்டிஷனா, இந்த கொடுத்துக்கிற நம்பருக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிங்க. மூணுத்தையும் டேலி ஆகலன்னும் போது, டேலி பண்ணலன்னு சொல்லும் போது நோன் வந்துச்சுன்னா இந்த 4வதுக்கு வந்து நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட், நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் நம்பரை கண்டுபிடி, ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிங்க. இப்போ இது நியர் ஸ்கொயர் நம்பர், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிங்க. இப்போ 163க்கு அதுக்கடுத்த ஸ்கொயர் நம்பர் எது வரும்? ஸ்கொயர்னா ஒரு எண், ஒரு எண்ணால மட்டும் அது ஒரு எண், ரெண்டு சேமான நம்பர். இப்ப 2 2 4, அப்புறம் 3 3 9, 4 4 16, 5 5 25 சொல்ற மாதிரி. இப்ப 163க்கு அடுத்தது வர அதே மாதிரியான ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன அதை பார்க்கணும். 163க்கு அடுத்தது வர ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன அப்படின்னு. ஸ்கொயர் ரூட் நம்பர்னா இப்ப ஸ்கொயர் ரூட் நம்பர் தெரியல, 4 9 25 36 49 அந்த மாதிரி. அப்ப 163க்கு வர நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 169. இதுக்கு நியரஸ்டா வர ஸ்கொயர் ரூட் நம்பர் 169. இப்ப இந்த 169க்கு ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? 13. ஓகேங்களா? இப்ப 13 நம்பரை கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்ப இது நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, 13 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப 13 நம்பருக்கு லெஸ் தென் பிரைம் நம்பர் என்னன்னு பாருங்க. நீ கண்டுபிடிச்ச அந்த நம்பருக்கு லெஸ் தென் பிரைம் நம்பர் என்னன்னா இருக்குன்னு பாருங்க. 13ஓட லெஸ் தென் பிரைம் நம்பர் என்னன்னா இருக்கு? ஒன்னு வந்து 2, 2 பிரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் வந்து 3, 3 பிரைம் நம்பர் தான். பிரைம் நம்பர் என்னது? ஒரு எண், அந்த எண்ணாலையும் 1ஆல வகுப்பட்டாதான் அது பிரைம் நம்பர். 2 3, அதுக்கப்புறம் 5 1, அப்புறம் 6 வந்து 2ஆல வகுப்படும், அது வராது. அப்புறம் 7 9 வராது, 10 வராது, 11 வரும், 11 ஒரு நம்பர். நெக்ஸ்ட் 13 வேண்டாம், இதை பார்க்க கூடாது, லெஸ் தென் பிரைம் நம்பர். அப்ப இந்த 5 நம்பர்ல இந்த 5 நம்பர் தான் வருது, 13 கிடைச்சது. இந்த 13ல 5 லெஸ் தென் பிரைம் நம்பர் இருக்கு. 2 1 இருக்கு, 3 1 இருக்கு, 5 1 இருக்கு, 7 1 இருக்கு, 11 இருக்கு. இந்த 5 நம்பரும் இதுல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இந்த 5 நம்பரும் இதுல 163 நம்பர்ல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இதுல 5த்துல ஏதாவது ஒண்ணு டிவைட் ஆனாலும் அது பிரைம் நம்பர் கிடையாது. இந்த 5த்துலயுமே அது டிவைட் ஆனா நீ கான்ஃபிடன்டா சொல்லலாம் அது நம்பர் பிரைம் நம்பர் தான் கிடையாதுன்னு, பிரைம் நம்பர் தான் சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த 5த்துலயும் ஒரு நம்பர்லயும் அது டிவைட் ஆகலாம், அது பிரைம் நம்பர் தான். இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் கிடையாது. 4 கண்டிஷன் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். நான் இந்த கண்டிஷன் வந்து சால்வ் பண்ணது கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்கொயர் தான் ஈஸி தான், ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்து ஸ்கொயர் ரூட் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அது ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்னு பார்த்து அதுக்கு லெஸ் தென் போட்டா ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 5 நம்பர் சால்வ் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறோம். இப்போ 163 தான் நம்பர். இந்த 163 2ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகாது.
ஏன்னா ஈவன் நம்பரா இருந்தால் ஈவன் நம்பரே கிடையாது இல்லை. நெக்ஸ்ட் வந்து 3 டிவைட் ஆகுமா? இந்த 163 3 டிவைட் ஆகும் ஆகாது. ஆகினா அங்கேயே சால்வ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 5 டிவைட் ஆகுது வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் நம்பர் 5 வரல. நெக்ஸ்ட் 7 163 நீங்க 7 டிவைட் பண்றீங்க. 163 டிவைட் பை 7 7 டிவைட் பண்ணி பாருங்க. 2 7 14 மீதி 23. கண்டிப்பா இது 7 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 11 டிவைட் பண்ணி பாக்குறீங்க. 163 11 டிவைட் பண்றோம். ஓர் 11 மீதி 53 11 டிவைட் ஆகுது. இப்போ அப்படின்னு பார்த்தா லெஸ் தென் நம்பர் பிரைம் நம்பர் எதுவுமே ஸ்கொயர்ல வர 13 கீழே வர எந்த நம்பருமே இது வகுக்கல. அப்போ கான்பிடண்டா 163ன்றது வந்து ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இந்த மாதிரி கண்டிஷன் சால்வ் பண்ண ஒரு 4-5 சம் சால்வ் பண்ணீங்கன்னா இது ஐடியா எப்படின்னு தெரிஞ்சிடும். எல்லா சமயம் இப்படி போட போறதில்ல. ஜஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பிரைம் நம்பரை அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் இது. திரும்ப ஒரே டைம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பிரைம் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிற நம்பர்ல வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுனாவே அது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த நம்பர் 3 டிவைட் ஆச்சுன்னா அதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற நம்பர்ல 5ன்னு வந்தனா அதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் இந்த 3 ஓகே இது 3 வந்துச்சு பிரைம் நம்பர் கிடையாது முடிவு பண்ண முடியாது. ஆனா இன்னொரு கண்டிஷன் என்னன்னா கொடுத்துக்கிற நம்பருக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அதுல வர ஸ்கொயர் நம்பரோட லெஸ் தென் பிரைம் நம்பர் அதோட ஸ்கொயர் நம்பரோட 160 நியரஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் நம்பர் 13 அதோட லெஸ் தென் பிரைம் நம்பர் பாருங்க அதை எழுதுங்க. அதுல ஏதாவது ஒரு நம்பர் வகுப்படும் பாருங்க. அப்படிதான் வகுப்படும். சப்போஸ் இதுலயும் வகுப்படலைன்னா அது கான்பிடண்டா சொல்லலாம் 100% பிரைம் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்ல கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 50. அதாவது 50க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வரதான் மொத்தமா எழுதுறேன். நீங்க மொத்தமா எழுதுனா தெரியுதுக்காக பிரைம் நம்பர்னா 50க்குள்ள நம்பர் எந்தெந்த பிரைம் நம்பர் கேட்கல. எத்தனை நம்பர் பிரைம் நம்பர் ஹவு மெனி நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. எந்தெந்த நம்பர் கேட்கல. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் நான் சும்மா 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர் எழுதிருக்கேன். இதுல எதெல்லாம் பிரைம் நம்பரா வரும் அப்படின்னு யோசிக்கணும். சில விஷயங்களும் சொல்றேன் அதுவும் கத்துங்க எக்ஸாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் பிரைம் நம்பரா வரும்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எந்த கணக்குலயும் வராதுங்க. பிரைம் நம்பர்லயும் வராது. ஓகேங்களா? காம்போசிட் நம்பர்ல 1 நம்பர் வராது. அதை விட்டுறணும். அது எந்த நம்பர்லயும் வராது. ஏன்னா பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர் இருக்கணும். 2 ஃபேக்டரும் டிஃப்ரெண்ட் ஃபேக்டரா இருக்கும். அதாவது ஒரு நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர். இப்போ வந்து 10ன்னு வச்சுங்க. I2 10 அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேங்களா? 1க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் வராது. 1ன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரு 1 அவ்வளவுதான் வரும். ஒரே சேம் ஃபேக்டரா இருக்கும். ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். இப்போ சேம் ஃபேக்டர் இருந்தா அது பிரைம் நம்பர்ல ஆக்சுவலா எந்த நம்பர் காம்போசிட் நம்பர் சொல்ல முடியாது. பிரைம் நம்பரும் சொல்ல முடியாது. அதனால 1 நம்பரை விட்டுடலாம். கிடையாது. பிரைம் நம்பர் எதுலயுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2. இந்த 2ன்ற நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது 2ன்ற நம்பருக்கு வந்து நம்ம 1ஆலையும் டிவைட் ஆகும். அதே சமயம் 2ஆலையும் டிவைட் ஆகும். வேற எதனா டிவைட் ஆகுமா? இன்னொரு ஃபேக்டர் இதுக்கு வருமா? வராது. அப்ப பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கணும். அப்படியே ஒரு கண்டிஷன் சொல்லலாம். பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர் மட்டும் இருக்கணும். 2 அதுக்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்தா இன்னொரு காரணிகள் இருந்தா டிவைட் பண்ண நம்பர் இருந்தா அது வந்து காம்போசிட் நம்பர். பகாயன் பகுயன் அதனால வச்சுங்க. இப்போ வந்து ஒரு இந்த 2 நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்கு. ஒரு எண் 1ஆல வகுப்படலாம் இல்ல தன்னால வகுப்படலாம். அப்படி இருந்தா அது பிரைம் நம்பர். ஒரு எண் 1ஆல வகுப்படுது அந்த நம்பராலே வகுப்படுது. அப்ப அது பிரைம் நம்பர். அப்ப 2ன்றது பிரைம் நம்பர். இன்னொரு விஷயம் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இருக்கிற நம்பர்லயே ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருக்கிற நம்பர்லயே ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 2ன்றதா ஈவன் பிரைம் நம்பர். ஏன்னா 2 வந்து ஈவன் நம்பர்ல வரும். ஓகேங்களா? அப்ப ஈவன் நம்பர்னு சொல்லுவாங்க, இது பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க எந்த நம்பர் அது எத்தனை நம்பர் சொல்லலாம், எந்த நம்பர் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. 2ன்ற நம்பர் மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர். மற்ற எதுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா 2 பிரைம். ஏன்னா 50க்குள்ள இருக்க பிரைம் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 3 அதே தான். 3 பிரைம் நம்பர் தான். 3 நீங்க வந்து 1ஆல வகுக்கலாம் 3ஆல வகுக்கலாம். வேற ஃபேக்டர் கிடையாது. பிரைம் நம்பருக்கு வந்து 2 விஷயம் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சணும். ஒன்னு திரும்ப சொல்றேன், ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா அது 1ஆல வகுப்படும் தன்னால வகுப்படும். இது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு வேற மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும்னா 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். 3ஆவது ஃபேக்டர் வரக்கூடாது. அப்படின்னா அது வந்து 3ஆவது ஃபேக்டர் வந்து காம்போசிட் நம்பர்ல போயிடும். இப்போ அப்புறம் 4ன்றது வராது. 4ன்றது நம்மளுக்கு வந்து 2 ஏன்னா 4 நம்பருக்கு 4 நம்பர் பாருங்க. 4 வந்து 1ஆல வகுப்படும் திரும்ப 2ஆல வகுப்படும் 4ஆலே வகுப்படும். ஓகேங்களா? அப்போ வந்து 3 பிரைம் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அப்போ அது வராது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 5 நம்பர் கண்டிப்பா பிரைம் நம்பர் வரும். நீங்க 5 எல்லாத்துக்கும் போட்டு நான் சொல்றதுக்காக சொல்றேன். 5 நம்பர் 1ஆல வகுப்படும் 5ஆல வகுப்படும். நெக்ஸ்ட் 6 நம்பர் வராது. 7 நம்பர் பிரைம் நம்பர்ல வரும்.
8ன்ற நம்பர் வராது. 9ன்ற நம்பர் வந்து பிரைம் நம்பர்ல ஆக்சுவலா வருமா வராதா? 9 பார்க்கும்போது டக்குன்னு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கணக்கு போயிடும். நம்ம 9 வந்து ஒற்றை எண் தான், ஆனா பிரைம் நம்பரான்னு கேட்டா இது பிரைம் நம்பர் கிடையாது. 9 வகுத்து 3 நம்பர் இருக்கு, அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் 10 வராது. பேசிக்ஸ் தான். இப்படி நீங்க ஐடியா வர வர ஈஸியா நீங்க போட்டே போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 11 நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர். 11 ஒன்னால வகுப்படும், தன்னால வகுப்படும், அதான் 11ஆல வகுப்படும். நெக்ஸ்ட் 12 வராது, 13 வரும். நெக்ஸ்ட் 14 வராது, 15 வராது, 16 வராது, 17 வரும். நெக்ஸ்ட் 18 வராது, 19 வரும். நீங்க பாருங்க எதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணா அதெல்லாம் பிரைம் நம்பர் தான் இருக்கும். நான் சொல்ற கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் 20 வராது. நெக்ஸ்ட் 21 வராது, 22 வராது, 23 வரும். நெக்ஸ்ட் 24 வராது, 25 வராது, 26 வராது, 27 வராது. திடீர்னு 27 நீங்க பிரைம் நம்பர் போயிட பாருங்க, ஒற்றை எண். 27 3ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படும். நெக்ஸ்ட் வந்து 28 வராது, 29 வரும் பிரைம் நம்பர்ல. நெக்ஸ்ட் 30ன்ற நம்பர் வராது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து 31 வரும், 32 வராது, 33 வராது, 34 வராது, 35 வராது, 36 வராது, 37 கண்டிப்பா வரும். 37 ஒன்னால வகுப்படும், அப்புறம் வந்து 37ஆல வகுப்படும். வேற நம்பர் இருக்கா? இதே தான். நெக்ஸ்ட் அதுக்கு 38 வராது, 39 வராது, 40 வராது. இதெல்லாம் பிரைம் நம்பர்ல வராது. நெக்ஸ்ட் வந்து 41 வரும், அதுக்கு வந்து 42 வராது, 43 வரும். நெக்ஸ்ட் 44 வராது, 45 வராது, 46 வராது, 47 வரும். 48 நம்பர் வராது, 49 வராது, 49 7ஆல வகுப்படும். ஓகேங்களா? 50 வராது. இப்போ டோட்டல் என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பிரைம் நம்பர். அப்போ டோட்டல் எவ்வளோ? 15 பிரைம் நம்பர். உங்களுக்கு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் கேட்டாலும் திரும்பி ஃபுல்லா போட வேணாம். உங்களுக்கு எப்படி பிரைம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொன்னோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்ல கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிலது எப்படி கேட்பாங்கன்னா 1ல இருந்து 25 எவ்வளவு பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அதை போட்டு போகணும் 9 நம்பர். சப்போஸ் மந்திரிலாம் போட்டு பாருங்க, 1ல இருந்து 25 ஈஸியா போட்டுடலாம். இப்போ சப்போஸ் 1ல இருந்து 50க்குள்ள கேட்டாங்கன்னா 15, இதே கூட போட்டு பார்த்து டைம் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, 1ல இருந்து 50க்குள்ள 15 பிரைம் நம்பர். 1ல இருந்து 100க்குள்ள கேட்டா 25 பிரைம் நம்பர் இருக்கு. சப்போஸ் 1ல இருந்து 1000 கேட்டா உங்களால போட்டு பார்த்து அதுக்கே எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? 1ல இருந்து 1000 கேட்டா ஞாபகம் வச்சுங்க 168 ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் எக்ஸாம் எப்படியாவது கேட்கலாம், 1ல இருந்து 1000க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் எத்தனை அப்படி கேட்டா நீங்க 1ல இருந்து 1000 எழுத முடியாது. நீங்க அப்படி போட்டு எக்ஸாம்ல அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அதனால இதான் ஞாபகம் வச்சுங்க, 1ல இருந்து 1000க்குள்ள கேட்டா 168. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1ல இருந்து 200 கேட்கறாங்க, நீங்க வீட்டுல போட்டு பாருங்க 1ல இருந்து 200க்குள்ள எத்தனை இருக்கு இப்படி போட்டு பாத்து 1ல இருந்து 200க்குள்ள போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது எது பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும். வேற எதனா கொஸ்டின் கேட்கும் போது கூட சப்போஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 163 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம், அது 1 200க்கு ஒரு நம்பர் ஈஸியா தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து அந்த ஐடியா யூஸ் பண்ண வேணாம். அதாவது லாஸ்ட் நம்பர் ஈவனா வருதா, டிவைசபிள் ஆகுதா, 5 நம்பர் வருதா அப்படி ஒன்று யூஸ் பண்ணணும். ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதை பாத்துங்க. வீட்டுல நீங்க 1ல இருந்து 100க்குள்ள போட்டு பாருங்க, 25 வருதான்னு பாருங்க. 1ல இருந்து 1000 போட்டு பார்க்க வேணாம், தெரிஞ்சுன்னா போதும். இதை நீங்க ட்ரை பண்ண 1ல இருந்து 100க்குள்ள 25 நம்பர் வருதான்னு பாருங்க, உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா இதுலயே கோ பிரைம் என்னன்னு பார்ப்போம், அதனால சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. அதாவது எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வாட் இஸ் த பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 11 and 20. அதாவது 11ல இருந்து 20க்குள்ள இருக்கிற நம்பருக்கு கூட்டுத்தொகைக்கும் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, வித்தியாசம் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது 11ல இருந்து 20க்குள்ள இருக்கிற எல்லா பிரைம் நம்பரோட கூட்டுத்தொகைக்கும் அதே மாதிரி வந்து அண்ட் த சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் பிட்வீன் 30 and 50. அதாவது இதுக்கும் 11ல இருந்து 20ல இருக்கிற எல்லா பிரைம் நம்பருக்கும் அதே மாதிரி வந்து 30ல இருந்து 50க்குள்ள இருக்கிற எல்லா பிரைம் நம்பருக்கு அதோட கூட்டுத்தொகைக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் 11ல இருந்து 20க்குள்ள நம்மளுக்கு வந்து எவ்வளவு கூட்டுத்தொகை வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்னன்னா பிரைம் நம்பர்ஸ் பார்ப்போம். அதாவது 11ல இருந்து 20ல இருக்கிற பிரைம் நம்பர்ஸோட கூட்டுத்தொகை சம் ஆஃப் எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்ப 11ல இருந்து 20க்குள்ள நம்ம அதாவது இதுல என்ன சொல்றீங்கன்னா போத் இன்க்ளூடட். அதாவது 11 போத் இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா சொல்ல வராங்க. அது 30 50 30 50 இன்க்ளூட் பண்ணீங்க, அதுல இருந்து பாருங்க பிரைம்னு சொல்றாங்க. 11ல இருந்து 20க்குள்ள பார்த்தா இப்ப 11 ஒரு பிரைம் நம்பர் தான். 11க்கு அப்புறம் வர பிரைம் நம்பர் வந்து 12 பிரைம் நம்பர் வராது, 13 ஒரு பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 14 15 16 பிரைம் நம்பர் வராது, 17 ஒரு பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 18 பிரைம் நம்பர்ல வராது, 19 பிரைம் நம்பர். அதுக்கப்புறம் 20 பிரைம் நம்பர்ல வராது. அப்ப 11ல இருந்து 20க்குள்ள மொத்தம் 4 நம்பர் இருக்கு. அதோட கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு பாருங்க. கூட்டினா 60. இதோ கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் த சம் ஆஃப் த 30ல இருந்து 50க்குள்ள. அப்ப 30ல 50ல 30 சேர்த்துக்கலாம். 30 பிரைம் நம்பர்ல வராது, 31 பிரைம் நம்பர்ல வருது, 32 33 34 35 36 எதுவும் பிரைம் நம்பர்ல வராது, 37 பிரைம் நம்பர்ல வரும். பிரைம் நம்பர்னா ஏன் டக்குனு சொல்றேன்னா, பிரைம் நம்பர்னா ஒரு எண் அந்த ஒன்னால வகுப்படும், தன்னால வகுப்படும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதான் பிரைம் நம்பர். இப்போ நெக்ஸ்ட்
38, 39, 40 பிரைம் நம்பர் வராது, 41, 42 பிரைம் நம்பர் வராது, 43, 44, 45, 46 பிரைம் நம்பர் வராது, 47, 48, 49, 50 பிரைம் நம்பர்ல அதாவது பிரைம் நம்பர்ல பாருங்க 47, 48, 49, 50 பிரைம் நம்பர் வராது. அப்ப 30 50க்குள்ள இவ்வளவு நம்பர் இருக்கு. இதை கூட்டி பாத்தீங்கன்னா 8, 9, 12, 19 மீதி 1, 4, 7, 11, 15, 19, 199. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட கூட்டுத்தொகைக்கும் இதோட கூட்டுத்தொகை வித்தியாசம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப வித்தியாசம் பார்க்கும் 199 ஒண்ணு, இன்னொன்னு வந்து 60 ஒண்ணு, -60 மைனஸ் பண்ண வரும் 139. இதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, இவ்வளவுதான். பிரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளவு நம்பர் 1ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு பிரைம் நம்பர் இருக்கு, 1ல இருந்து 200க்குள்ள எவ்வளவு பிரைம் நம்பர் இருக்கு, இல்ல 100க்கு 200க்கு எவ்வளவு பிரைம் நம்பர் இருக்கு, இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து விட்டுட்டு வந்தாங்க ஒரு நம்பர் ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்க, which of the following numbers is prime, இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன், 4 நம்பர் கொடுத்துட்டு இது பிரைம் நம்பர் கேட்பாங்க. நம்ம வந்து யோசனை கூடாது, எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்த்துக்க கூடாது. நான் அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன், 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண சொல்லியிருப்பேன். அதாவது 4 கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பரா இருக்கக்கூடாது, லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? பிரைம் நம்பரா தான் அது ஈவன் நம்பரா இருக்காது. அப்ப நம்ம வந்து பாருங்க லாஸ்ட் நம்பர் பாருங்க 3, 1, 3, 5. ஓகே, இதை வச்சுட்டு ஒரு கண்டிஷன் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரைம் நம்பர் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆப்ஷன் வரும். இந்த 4 நம்பர்ல எது பிரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் அது 3ஆல டிவைட் ஆகதா இருக்கக்கூடாது, 3ஆல டிவைட் ஆகக்கூடாது. அப்படி இல்லைன்னா தான் டிவைட் ஆகலாம் தான் பிரைம் நம்பர் சொல்லலாம். 4க்கு ஓகே பண்ணோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எதுவுமே ஓகே பண்ணல, ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் வரும் 3ஆல டிவைட் ஆகக்கூடாது. இப்போ 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து 3ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு பார்த்தா நான் ஈஸியான டிவிசிபிள் ரூல்ல பாருங்க, 3ஆல எப்படி நம்ம ஷார்ட்கட்ல டிவைஸ் பண்ணலாம்னா 3 போட்டு டிவைட் பண்ண வேணாம், ஈஸியா சொல்ற பாருங்க, இண்டிவிஜுவல் டிஜிட் கூட்டிங்க. ஓகேங்களா? இப்போ 3 2 கூட்டினா 6, 6 3 கூட்டினா 9, 9 3ஆல் டிவைட் பண்ணுங்க, 3ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் நம்பர் இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்தது வந்து இது இந்த நம்பர் இது பாருங்க, இதுக்கு போறோம். இப்போ வந்து 5 7 கூட்டினா 12, 12 கூட்டினா 13. இது 3ஆல் டிவைட் ஆகல, இது 3ஆல் டிவைட் ஆகல, அப்படியே வச்சுக்கிறோம். இது 3ஆல் டிவைட் ஆயிடுச்சு, இது பிரைம் நம்பர்ல வராது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, இது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பாக்குறோம். 5 1 கூட்டினா 6, 6 3 9, 9 3ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இதுவும் பிரைம் நம்பர்ல வராது. 3ஆல் டிவைட் ஆயிடுச்சுனாவே பிரைம் நம்பர்ல வராது. அதுக்கு அடுத்து இதை கூட்டுறோம், 7 கூட்டினா 8, 5. அப்ப 8 5 கூட்டினா 13. ஓகே, இது 3ஆல் டிவைட் ஆகல. இப்போ வந்து இருக்கிற 4 நம்பர்ல 2 நம்பர் வந்து பிரைம் நம்பர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பியா டியா தான் ஆப்ஷன்ல வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஈவன் நம்பர், ஈவன்ல 4மே உங்களுக்கு செட் ஆகல. ரெண்டாவது கண்டிஷன் 3ஆல் டிவைட் ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகும்போது 2 நம்பர் வந்து அவுட் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது கண்டிஷன் நான் சொல்றோம், லாஸ்ட் நம்பர் 5ல முடிஞ்சிருக்க கூடாது. இந்த ரெண்டுத்துல எது லாஸ்ட் நம்பர் 5ல முடிஞ்சிருக்கு, இது 5ல முடிஞ்சிருச்சு, அப்ப இது பிரைம் நம்பர்ல வராது. அப்ப இதுதான் பிரைம் நம்பர் அப்படின்னு ஐடென்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் எடுக்கும், ஒரு நிமிஷங்க, 30 செகண்ட்ல இந்த சம்ம முடிக்கலாம் நீங்க. ஏன்னா இதே 4 கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணுங்க. 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் ஈவனா இருக்கக்கூடாது, 3ஆல டிவைட் ஆகக்கூடாது, 5 நம்பர் வரக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு இது சப்போஸ் எதுவுமே 3 வரலன்னா அதுக்கடுத்து பிரைம் நம்பர்ல யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த 3மே டக்கு டக்குன்னு அந்த 3 கண்டிஷன் அடிபட்டு போச்சு. இந்த 571 நீங்க வந்து சப்போஸ் 4வது கண்டிஷனுக்கு பாக்குறீங்க. சப்போஸ் ஏன்னா ஏன் இது நான் டைரக்டா இதான் ஆன்சர் சொல்றேன்னா, இருக்குது 4 ஆப்ஷன், நீங்க 4வது கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் கிடையாது, தேவைப்படாது. 571 பிரைம் நம்பரான்னு கேட்டாதான் எஸ்ஆர் நோக்கு வரும்போது 4வது கண்டிஷனா பார்க்கணும். 4வது கண்டிஷன் அது இது நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்க்கணும், ஸ்கொயர் ரூட் எதுன்னு பார்க்கணும். 507 என்ன வருது பாருங்க, 576. அதை பார்த்து அது ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். இது 4வது கண்டிஷன், இது போவே வேணாம், இருக்கிற 4ல இது பிரைம் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 570 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்போ which of the following numbers of co-prime அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு கொஸ்டின் 4 சமம் இதுக்கு வித்தியாசமானதா இருக்கு. co-prime பிரைம் நம்பர் கேட்கல, co-prime நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல இந்த பேர்ல எது co-prime? ஃபர்ஸ்ட் co-primeோட மீனிங் தெரிஞ்சிடும். co-primeனா அதாவது அந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னாதான், அதாவது வித்தியாசம் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும், HCF வந்து 1 இருக்கணும். அதான் விஷயம். ஒரு நம்பரை ஒரு பேரை வந்து co-prime சொல்றேன்னா அதுக்குள்ள காமன் ஃபேக்டர் 1 தான் வரணும், வேற எந்த நம்பர் இருக்கக்கூடாது. 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகணும். ரெண்டு காமன் ஃபேக்டர், ரெண்டுக்குள்ள காமன் ஃபேக்டர் HCF 1 வந்தனா அது co-prime. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துறோம். இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், 36க்கும் 20க்கும் HCF எடுக்கிறோம் டானா வகுத்தல்ல. இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து என்ன இருக்கு, 2 எத்தனை வந்துச்சு. அப்ப காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும், 1ஆல மட்டும் தான் இருக்கணும், மத்தனும் காமன் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. அப்ப இது கண்டிப்பா co-ஃபேக்டரா இருக்காது. நெக்ஸ்ட் 21க்கு 56 எடுக்கிறோம், 21 56. இதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து என்ன இருக்குன்னு பாக்குறோம். காமன் ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து இரண்டு காமன் ஃபேக்டர் 3 இருக்கு. அப்போ இப்போ 3ஆல 21 3ஆல் டிவைட் ஆகும், 56 3ஆல் டிவைட் ஆகும். அப்ப இதுவும் வந்து co-primeல வராது. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுக்கிறோம், 12 27. இது வந்து HCF நான் பாக்குறோம். HCF பாருங்க, இது வந்து 2ஆல டிவைட் ஆகுது, ஆனா 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல 4 3 12 டிவைட் ஆகுது.
அப்ப எந்த நம்பரால் டிவைட் ஆகுதா, காமன் ஃபேக்டர் HCF 1 வந்தாதான் அது கோப்ரைம். இப்ப மூணுத்துக்குமே HCF வந்து 1க்கு மேல 2 3 வந்துச்சு, அப்ப இதுவும் வராது. அப்ப டெஃபினட்டா இதுதான் இருக்கும் ஆன்சர்ல. இதுக்கு இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். 28 81 காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டு காமன் ஃபேக்டர், அதாவது பொது காரணி, ரெண்டு தாளும் டிவைட் ஆகிற நம்பர் எதுவுமே இல்லை. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கோப்ரைம் நம்பர். கண்டிப்பா கோப்ரைம் நம்பரும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஐடியா ஞாபகம் வச்சுங்க, HCF 1 வந்தா அது கோப்ரைம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் 10 ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பிரைம் நம்பர்னா எப்படின்றத பார்த்தோம், கோ பிரைம்னா என்னன்னு பார்த்தோம். பிரைம் நம்பர்னா ஒரு எண் ஒன்னாலே தன்னால வகுப்படுதான் பிரைம் நம்பர். கோ பிரைம்னா ஆக்சுவலா நம்ம கோ பிரைம்னா HCF 1 வரணும், காமன் ஃபேக்டர் 1 வந்து அது கோ பிரைம். இப்போ ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் பேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 1ல இருந்து 50க்குள்ள இருக்க நம்பர்ல இருக்கிற ட்வின் பிரைம் நம்பர் என்னன்னா பேர் என்னன்னு வரும் சொல்லிருக்காங்க. ட்வின் பிரைம் நம்பர்னா ரெண்டு பிரைம் நம்பருக்குள்ள இடைவெளி 2 இருக்கணும், ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 2 இருக்கணும். ரெண்டு பிரைம் நம்பர் இருக்குதுன்னா அந்த ரெண்டு பிரைம் நம்பர் ஒரு, அதாவது பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 2ன்னு வரணும். அப்படி வந்தா அது வந்து ட்வின் பிரைம் நம்பர். பாருங்க, இப்போ 1ல இருந்து 50க்குள்ள ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். நம்மளுக்கு இப்போ தெரியும் 15 பிரைம் நம்பர் இருக்குது. 2 3 5 7 ஃபுல்லா எழுதிருக்கோம். 5 7 13 17 19 23 29 31 37 41 43 47. இதெல்லாம் வந்து எத்தனை பிரைம் நம்பர் கேட்கல, பிரைம் நம்பர் 15 போட்டுலாம். இதுல இருக்கிற ட்வின் பிரைம் நம்பர் எத்தனை, எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரைம் நம்பர்னா ரெண்டு பிரைம் நம்பருக்குள்ள வித்தியாசம் 2ன்னு இருந்தா அது வந்து ட்வின் பிரைம் நம்பர். இப்போ இந்த 2,3 பேர் எடுத்துங்க. 2,3 வந்து ட்வின் பிரைம் நம்பரா அப்படின்னு பார்க்கணும். 2,3ன்றது ஒரு ட்வின் பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? 2,3ன்றது நமக்கு வந்து ஒரு ட்வின் பிரைம் நம்பர்ல வராது. ஏன்னா 2,3 வந்து உங்களுக்கு ட்வின் பிரைம்னு கிடையாது. வித்தியாசம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வித்தியாசம் பாருங்க, 3 2க்கு 1 தான் வித்தியாசம் வருது. அப்ப அது வராது. இப்போ நெக்ஸ்ட் 3,5 எடுக்கிறோம். 3,5 வந்து ஒரு ட்வின் பிரைம் நம்பரா அப்படின்னு பார்த்தா 3,5 வந்து ஒரு ட்வின் பிரைம் நம்பர் தான். ஏன்னா 3க்கு 5க்குள்ள வித்தியாசம் பாருங்க 2 தான் வரும். அப்ப இது 1 ட்வின் பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 5க்கு ஒரு நம்பரா பார்க்கணும். 5 அதுக்கப்புறம் இப்படி போயிடும், 7,12 போயிடும். 5,7 ஒரு ட்வின் பிரைம் நம்பரா, 5,7 ஒரு ட்வின் பிரைம் நம்பர் தான். ட்வின் பிரைம் நம்பர்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க, 7க்கு 5க்குள்ள வித்தியாசம் 2, வித்தியாசம் 2 வந்தா அது ட்வின் பேர் பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 7,11க்கு போறோம். 7,11 கண்டிப்பா ட்வின் பிரைம்ல வராது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் 11 7 கழிச்சா 4 வித்தியாசம் வருது, இது வராது. நெக்ஸ்ட் 11,13 11,13 ட்வின் பிரைம் நம்பர், ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க 2 வரும். நெக்ஸ்ட் வந்து 13,17 வராது. ஏன்னா 13க்கு 17 4 வித்தியாசம் வரும், இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 17,19 17,19 ட்வின் பிரைம் நம்பர் தான். ஏன்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 2 வரும். நெக்ஸ்ட் 19,23 வராது. நெக்ஸ்ட் 23,29 ஏன் வராதுன்னா 4 வித்தியாசம் 2 வரல, நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் 29,31 29,31 இது வரும், ஏன்னா வித்தியாசம் 2 வருது. நெக்ஸ்ட் 31,33 இது வராது. நெக்ஸ்ட் 37 41 வராது. நெக்ஸ்ட் 41 43 41 43 41க்கும் 43க்கும் ட்வின் பிரைம் நம்பர் தான். ஏன்னா வித்தியாசம் வந்து 2 தான் 41 43க்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 43 47 அது வராது. அப்ப மொத்தம் பாருங்க 1 2 3 4 5 6 6ன்றதா நம்மளுக்கு வந்து சரியான ஆன்சர் இதுல. ஓகேங்களா? ஆப்ஷன் தப்பா எழுதிருக்கேன். இப்போ இதுல வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 ட்வின் பிரைம் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்வின் பிரைமர்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சினா போதுங்க, எவ்வளவு நம்பர்கள் கேட்டாலும் நம்ம போடலாம். நீங்களே கூட 1ல இருந்து 50க்குள்ள எவ்வளவு வருதுன்னு போட்டு, சார் 100க்குள்ள எவ்வளவுன்னு போட்டு பாருங்க. நீங்க இதே மாதிரி நம்பர் எழுதிட்டு ட்வின் பிரைம் நம்பர்னா ஒரு நம்பருக்கு கேப் செக் பண்ணும். 2 3 3 5 5 7 7 11 11 10 அப்படி செக் பண்ணும்போது அந்த நம்பரை வித்தியாசம் 2 வர பேர் மட்டும் எடுத்து எழுதுங்க. எழுதும் போது எத்தனை ட்வின் பிரைம் நம்பர் இருக்கு, 1 2 3 4 5 6. அப்ப ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 ஆட் பிரைம் நம்பர்ஸ். அதாவது முதல் 8 ஆட் பிரைம் நம்பர், ஒற்றை எண் பிரைம் நம்பரை வந்து கூட்டினா எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண 2ன்றது போடுங்க. நான் 2ன்ற நம்பரை சொல்லியிருப்பேன். 2ன்ற நம்பர் வந்து ஆட் பிரைம் நம்பர் கிடையாது, ஈவன் பிரைம் நம்பர் இருக்கிற ஒரே நம்பர் 2ன்ற நம்பர் தான். ஓகேங்களா? அப்ப 2ன்ற நம்பர் இதுல போட முடியாது. நீங்க ஆட் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரா எழுதிட்டு அப்புறம் 8 நம்பர் வந்து கூட்டி கூடாது. 2 நம்பர் வராது. நெக்ஸ்ட் எது வரும், 3 நம்பர் வரும். ஃபர்ஸ்ட் 8 கேட்டிருக்காங்க. 2ன்றது பிரைம் நம்பர் தான், ஆனா ஆட் பிரைம் கிடையாது, அது கணக்குல வராது. அப்புறம் 3க்கு அப்புறம் 5 6 7 8 9 10 11 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 11க்கு அப்புறம் 13 வரும். 13க்கு அப்புறம் 14 15 16 17 வரும். அதுக்கப்புறம் 19 வரும். இது வரைக்கும் எத்தனை நம்பர் ஆச்சு பாருங்க, 1 2 3 4 5 6 7 ஆச்சு.
19க்கு அப்புறம் 20, 21, 22, 23 வரும். இதுதான் மொத்தம் 8 பிரைம் நம்பர். மொத்தம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க 2 போட்டுக்கூடாது. 2 போட்டு 23 விட்டுருவீங்க. கூட்டி தப்பான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 விட்டுட்டா இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வருது பாருங்க. 3 5 கூட்டா 8, 15, 26, 39, 40, 56, 66, 75, மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 98 அப்படின்னு வரும். அப்போ 98 இப்போ டோட்டல் வந்து 98 ஆப்ஷன் இருக்கு. இப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ சப்போஸ் இப்படி என்ன கேட்டிருக்காங்களோ ஈவன் பிரைம் நம்பர் கேட்டா ஒன்னே ஒன்னா வருங்க. அதாவது எத்தனை ஈவன் ஹவு மெனி ஈவன் பிரைம் நம்பர் கேட்டா 2ன்ற நம்பர் தான் ஈவன் பிரைம் நம்பர். சம் ஆஃப் ஆட் பிரைம் நம்பர் 8 கேட்டதுனால நம்ம 2 நம்பர் விட்டுணும், தப்பு பண்ண கூடாது. அதை விட்டுட்டு போட்டு நம்ம ஆன்சரை போடலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் எதுனா அதுவும் 2 தான். ஈவன் பிரைம் நம்பர் எதுனா அதுவும் 2 தான். கொஸ்டின்ல நான் பேசுறதே அப்படியே கொஸ்டினா கேட்டுருவாங்க. ஏன்னா அப்படியே கொஸ்டின் கேட்கலாம். பிரைம் நம்பர்னா நான் கேட்பாங்க, இல்ல காம்போசிட் நம்பர்னா என்னன்னு கேட்பாங்க. பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட் தான் காம்போசிட் நம்பர். இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான எதுனா ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கூட எந்த ஹோல் நம்பர் எக்ஸப்ட் 0 தவிர, ஓகேங்களா, எந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாத எக்ஸப்ட் 1 தவிர, 0 கிடையாது 1 தவிர, எந்த அதாவது ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கூட எந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன வரும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் எது? 2. ஈவன் பிரைம் நம்பர்னாலும் 2 தான். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2 தான். இந்த 2ன்ற நம்பர் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 1ன்ற நம்பர் விட்டுருங்க. எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ண ஹோல் நம்பர், ஓகேங்களா, ஹோல் நம்பர்னா 1க்கு அப்புறம் வரும், ஆனா 1 நம்பர் விட்டுருங்க. இப்போ எந்த நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர்னா 0ல 0 விட்டுறணும். ஓகேங்களா? எக்ஸப்ட் 1 சொல்லிருப்பாங்க கொஸ்டின்ல. அப்படின்னா எந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன நம்பரா வரும்? ஆப்ஷன்ல ஆல்வேஸ் 0, ஆல்வேஸ் 1, ஆல்வேஸ் ஈவன் நம்பர், ஆல்வேஸ் ஆட் நம்பர், 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம்னு வச்சுங்க. ஆல்வேஸ் 0 வருமா, ஆல்வேஸ் 1 வருமா? இது மல்டிப்ளை பண்ணா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எதாவது ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பரையும் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்வேஸ் 0 வருமானு பார்த்தா டெஃபினட்டா வராது. ஆல்வேஸ் 1 வருமானு பார்த்தா வராது. எந்த சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம 3 மல்டிப்ளை பண்றோம், 2 3 எவ்வளோ? 6ன்னு வரும். சப்போஸ் 3 வேணாம், 6 மல்டிப்ளை பண்றேன், 2 6 எவ்வளோ? 12ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 10 மல்டிப்ளை 2 10 வரும், 20 வரும். 6 1 வருது, 12 வருது, 20 வருது. சப்போஸ் 101 மல்டிப்ளை பண்றேன், 2 101 எவ்வளோ வரும்? 202 வரும். இப்போ நம்பர்லாம் பாருங்களா, எல்லாமே எப்படி இருக்கு? 6 12 20 22 102. எதை பார்த்தாலும் அது ஈவன் நம்பரா தான் இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கூட எந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து ஆல்வேஸ் எப்பவுமே அது ஈவன் நம்பரா தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பிரைம் நம்பர் என்ற டாபிக்கை பார்த்தோம். பிரைம் நம்பர்ல எந்தெந்த மாடல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்ற டாபிக்கை பார்த்தோம். நான் ஹோம்ஒர்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல 10 சம் மேல கொடுக்குறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பிரைம் நம்பர்ல எதுன்னு பார்த்தா ஈஸியா நம்ம இதுல 1 மார்க் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைனலா நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்துல மொத்தம் 5 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது நாட் ஃபார் ரயில்வே எக்ஸாம் மட்டும் கிடையாது, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா 5 மார்க்ல கேட்பாங்க. இது பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்போம். அந்த நம்ம எல்லாத்துக்கும் யூடியூப் அப்ளை பண்ணிருப்பாங்க, நீங்க பாருங்க. பேசிக்ஸ்ல நம்பர்னா எத்தனை டைப் ஆஃப் நம்பர் இருக்குன்னு பார்த்திருப்போம். அப்புறம் டிவிசிபிள் ரூல் ரொம்ப முக்கியங்க. இதுக்காக கிடையாது, மேக்ஸோட இதுவே டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சா எந்த சம் இருந்தாலும் எங்க இருந்தாலும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட் பத்தி பார்த்திருப்போம். அதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் வச்சு சம் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? நீங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 1 5 மார்க் டெஃபினட்டா அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? நோட் புக் போடுங்க, நோட் புக் போட்டு கிளாஸ் மாதிரி எழுதுங்க. நீங்க நெட்ல பார்த்தாலும் சரி, வேற எங்க சம் பார்த்தாலும் சரி, எனி டவுட்னா நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தயவுசெய்து நீங்க வந்து ஏதோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. எக்ஸாம் அச்சீவ் பண்ண நம்பிக்கையோட, ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு ஆம்பிஷனோட பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.